ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேஸ்டா இருக்க அட்டை பாக்ஸ் வச்சு எப்படி அழகா கபோர்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு நியூ திங்ஸுமே யூஸ் பண்ணாமல் நம்ம கிட்ட இருக்க பழைய திங்ஸை வச்சு தான், வேஸ்ட் பொருள் வச்சு தான் நான் இந்த கபோர்டே ரெடி பண்ண போகிறேன். அதே மாதிரி இதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேஸ்ட்டாக இருக்க கேலண்டர் அட்டை, நெக்ஸ்ட்டு இந்த ஃபேன் ரெக்கை, இது வேஸ்ட்டாக இருக்குல்ல, அதனால் இதை வச்சு சென்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபேன் ரெக்கை எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நல்லா எந்த திங்ஸ் வச்சாலுமே பேலன்ஸ் ஆகும் அப்படின்றதுனால இந்த ஃபேன் ரெக்கை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்டை பாக்ஸில் டூ சைடுமே இந்த ஃபேன் ரெக்கை உள்ளே போகிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது சென்டரில் இந்த ஃபேன் ரெக்கையை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். டூ சைடுமே டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த ஃபேன் ரெக்கையை இந்த அட்டை பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சுட்டு இருக்க கேலண்டர் அட்டையில் வேஸ்ட்டாக இருந்த கட்டை பேக்கை காலண்டர் அட்டை சைஸுக்கு கட் பண்ணி அந்த கேலண்டர் அட்டை மேலே கம் போட்டு நல்லாவே பேக் அண்ட் ஃப்ரண்ட் நல்லாவே ஃபேஸ் பண்ணிடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேலண்டர் அட்டை தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே இந்த கட்டை பேக் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம் போட்டு நல்லா ஃபேஸ் பண்ணிட்டா பார்க்கறதுக்கு அது கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தெரியுதுல்ல, இந்த மாதிரி அழகாக இருக்கும். அதே மாதிரி அந்த அட்டை பாக்ஸுமே தெரியாத அளவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருந்த எக்ஸ்ட்ரா இருந்த அந்த கட்டை பேக்கோட எல்லோ கலர், கிரீன் கலர் எல்லாம் இருக்குது எல்லாமே பேக் சைடு எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபைனலி நான் இந்த கபோர்ட் ரெடி பண்ணிட்டேன். ஒரு 4 ரேக் வச்ச மாதிரி இந்த கபோர்ட் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ட்ரெஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் பண்ணாமல் அதை யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.